பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இவரே நம் கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கு நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே, ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே, நம்மை காப்பவரே, மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே, ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே, ஆட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே, மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை எப்பொழுதும் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்க்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 111. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவே, நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளிக்கின்றார், தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின்
செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உண்ணவும் அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திறந்த உள்ளத்தோடு இறைவார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் பல்வேறு காரியங்களுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கான நேரத்தை நாம் சரியாக ஒதுக்குகின்றோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, அது படைப்பாற்றல் கொண்டது, குணமளிக்கும் வல்லமை உடையது, நமக்கு ஆறுதல் தரக்கூடியது. அத்தகைய வார்த்தைக்கு நாம் எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அந்த வார்த்தையை நாம் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள நமக்கு மனப்பக்குவமும் மன தைரியமும் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களை. இறைவார்த்தை என்பது நமக்கு சார்பாக இருக்க வேண்டும். இறைவார்த்தை என்பது நான் கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். இறைவார்த்தை என்பது எனக்கு எப்போதுமே ஆசிரை வழங்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் என் காதில் விழ வேண்டும் என்று, நமக்கு ஏற்றார்படி இறைவார்த்தை இருக்க வேண்டும் என்று பல வேளைகளில் நாம் விரும்புகின்றோம். ஆனால் அந்த இறைவார்த்தை உண்மையிலேயே நமக்கு எதை சொல்லுகிறது? இந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்வை எவ்வாறு நெறிப்படுத்த விரும்புகிறது என்பதையெல்லாம் பற்றி நாம் கூர்ந்து கவனித்து
திறந்த மனதோடு இந்த இறைவார்த்தை நாம் அணுகுகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல நாம் குழந்தை உள்ளத்தோடு இந்த இறைவார்த்தையை அணுகுகிறோமா, இல்லை குழந்தைத்தனமாக இந்த இறைவார்த்தையை அணுகுகிறோமா? நாம் ஒரு நாளும் குழந்தைத்தனமாக இறைவார்த்தையை அணுகுவதை கடவுள் விரும்புவது இல்லை. நாம் குழந்தை உள்ளத்தோடு அணுகுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை இந்த இறைவார்த்தையின் வழியாக நம் வாழ்வுக்கு தேவையானவற்றை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. காரணம், குழந்தைத்தனமாக நாம் இறைவார்த்தை அணுகுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தியில் வருகின்றது போலத்தான் நாம் இறைவார்த்தை நமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், இறைவார்த்தை எனக்கு ஆசீர் நிறைந்ததாகத்தான் நான் கேட்க வேண்டும் என்று நாம் கூறி நம்முடைய இறைவார்த்தை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள நினைப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனால் குழந்தை உள்ளத்தோடு அந்த இறைவார்த்தை அணுகுகிற பொழுது எவ்வாறு ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறதோ, தான் இந்த சூழலில் வாழுகின்ற ஒவ்வொரு சூழலையுமே திறந்த உள்ளத்தோடு அந்த குழந்தை அணுகுகிறதோ, தான் தன்னுடைய பெற்றோர் மீது பற்றுறுதி கொண்டு அந்த பெற்றோர் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய பராமரிப்பில் ஆழமான நம்பிக்கை கொண்டு அந்த குழந்தை வாழ்கிறதோ, என்ன நேர்ந்தாலும் என்னுடைய பெற்றோர் என்னை காப்பாற்றி விடுவார்கள், என்னுடைய பெற்றோர் எனக்கு துணை நிற்பார்கள் என்று அந்த குழந்தை மனம் எப்பொழுதுமே நம்பி இருக்கிறதோ, அதே போலத்தான் நாமும் இந்த இறைவார்த்தையை இந்த குழந்தை உள்ளத்தோடு அணுக வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய நாளில் கற்றுத்தருகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. சதுசேயர்களும் பரிசேயர்களும் இறைவார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் கட்டளைகளாக மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த கடவுளுடைய வார்த்தையினுடைய பின்புலம் என்ன, இறைவாக்கினர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உண்மையிலேயே நம்முடைய வாழ்வை சீரமைக்க என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்களா என்றால் அவர்கள் உணரவில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்கள் குழந்தைத்தனமாக இறைவார்த்தையை பார்த்தார்கள். எனவே அவர்களால் அந்த இறைவார்த்தை உண்மையிலேயே தங்களுடைய வாழ்வுக்கு எதை கூறுகிறது என்பதை அவர்களால் கண்டுணர முடியவில்லை. எனவேதான் இறைவார்த்தையும் கடந்து இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்றவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். இறைவார்த்தை கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ இவர் யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே இறைவார்த்தையின் வழியாக அவர்களுக்கென்று உள்ள பாணியிலே அவர்கள் இறைவார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய வாழ்வில் மாற்ற வர வேண்டும் என்று, அவர்களுடைய வாழ்வு பாதையை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் இறைவார்த்தையை மக்களுக்கு அறிவித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களோ அவர்களுடைய வாழ்வில் இருந்து அவர்களுடைய பின்புலத்தில் உள்ள அத்துணை குறைபாடுகளையும் கண்டு இவர்கள் எப்படி இறைவார்த்தை நமக்கு இந்த விதத்தில் எடுத்துரைக்க முடியும்? காரணம், நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மெஸ்ஸியா என்பது இவ்வாறாக இருக்கிறார், நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இறைவார்த்தை என்பது எங்களுக்கு இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கென ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள். எனவே அவர்கள் இந்த இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, இந்த இறைவார்த்தை திருமுழுக்கு யோவான் அறிவித்த அந்த செய்திக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த அந்த செய்தியும் அவர்கள் அலட்சியப்படுத்தியவர்களாக தங்களது வாழ்வில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் சுட்டிக்காட்டி, ஆனால் அவருடைய இறைவார்த்தை அறிவிப்பு என்பது நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய அந்த வருகைக்கு முன் தயாரிப்பாக இருக்கின்றது. ஆனால் அதையும் இவர்கள் குறை கூறுகிறார்கள். அவர் காட்டுவாசி போல இருக்கிறார் என்பதை அவர்கள் தெளிவாக தங்களுடைய வாழ்நாளில் இவர் எப்படி நமக்கு இந்த இறைவார்த்தை முழுமையாக கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக தங்கள் உள்ளத்தில் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வருகிறார், எல்லோருடனும் சகஜமாக இருக்கிறார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், ஏழைகளோடு அவர் தங்களுடைய உறவை வைத்து கொண்டார். எனவே இவர் பின்னால் மக்கள் செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவர்கள், இதோ இவர் இப்படி செய்வதால் இதோ அவருக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க வேண்டிய அந்த இறைவார்த்தையினுடைய பின்புலத்தை
இறைவார்த்தை அவர்களுடைய வாழ்வை தொடுகிறதா என்பதை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் இயேசுவில் பிரியமானவர்களே. காரணம் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு ஆன்மீக தாகம் பெரிதாக இல்லை. அவர்களுடைய பதவி, அவர்களுடைய பொறுப்பு வகித்த அந்த தனம், இதுதான் அவர்களுக்கு முதன்மையாகப்பட்டதை ஒழிய அவர்கள் இந்த இறைவார்த்தையின் மூலம் கடவுளுடைய வார்த்தை தங்களுடைய வாழ்வை தொட வேண்டும், அந்த வாழ்க்கையின் மூலம் அந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைத்தவர்களாக அல்ல. எனவேதான் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கூறியவர்களுடைய பின்புலத்தை பார்த்தார்கள். அவர்கள் குழந்தைத்தனமாக அவர்களை அணுகினார்கள். எனவே அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையினுடைய மகிமையும் மகத்துவமும் அவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, கடவுளுடைய வார்த்தை நமக்கு அன்றாடம் எதை சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கிற பொழுது நமக்கு கிடைக்கின்ற அருள் ஆற்றல் என்பது மிகவும் அதிகமாக உள்ளது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் பல நேரத்தில் இந்த இறை வார்த்தையை நாம் அன்றாடம் எடுத்து வாசிக்கிறோமா? நமது இல்லங்களில் இந்த இறை வார்த்தை என்பது ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படுகிறதா என்றால் அதை நீங்கள் மனசாட்சியோடு இன்றைய நாளில் உங்களை நீங்கள் கேட்டு பார்க்க ஆசைப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எத்தனை பேர் உங்களுடைய வீட்டில் இறைவார்த்தை எங்களுடைய வீட்டில் தினந்தோறும் வாசிக்கப்படுகிறது ஃபாதர் என்று சொல்லுகிறீர்கள்? கை தூக்குங்க. எத்தனை பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லியும் பைபிள் படிக்காமல் தூங்க மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம், திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்க நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கை தூக்குங்க. ஃபாதர், நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் இறைவார்த்தை வாசிக்க. எத்தனை பேர் வீட்டில் பைபிள் இருக்கு? முதல்ல பரவாயில்ல. சரி, உண்மையிலேயே நீங்கள் இந்த இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, இறைவார்த்தையை எடுத்து வாசித்து அதன்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இறைவார்த்தைக்கு குழந்தை உள்ளத்தோடு அந்த இறைவார்த்தையை அணுகுங்கள். அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற அருள் என்பது அபரிவிதமாக இருக்கும். டு நாட் ஜட்ஜ் a book by its cover என்று சொல்வார்கள். வெளித்தோற்றத்தை வைத்து நாம் எதையும் முடிவு செய்து விடக்கூடாது. நாம் அந்த இறைவார்த்தை ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதை நாம் இதுதான் எனக்கு கடவுள் இன்றைக்கு தருகின்ற செய்தி என்று சொல்லாமல், மாறாக அந்த இறைவார்த்தையின் பகுதி முழுவதையும் நாம் வாசித்து பார்த்து கடவுள் நமக்கு என்ன கூற விளைகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதனுடைய மனம் எப்போதுமே யார் தனக்கு சாதகமாக பேசுகிறார்களோ, யார் தனக்கு உரியதை இவருக்குத்தான் சாதகம், இவர்தான் செய்வது சரி என்று பேசுகிறார்களோ அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய உண்மையிலேயே இறைவாக்கினராக இருக்கின்ற ஒருவருடைய வாயிலிருந்து வருகின்ற கடவுளுடைய சொல் என்பது எது செய்வது சரி, செய்வது தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆமோஸ் புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கு நீதி என்பதே இல்லை. ஏழைகள் ஒடுக்கப்பட்டார்கள், இரு காலனுக்கு வறியவர்கள் விற்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆமோஸ் இறைவாக்கினர் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக கொடுக்கிறார். இதோ நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது இப்படி செய்தால் கடவுளுடைய தண்டனைக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் என்று அவருடைய அந்த இறைவார்த்தையானது அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளாமல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் யார் ஒருவர் நீதியின்படி செயல்பட்டார்களோ, நீதியை அவர்கள் வாழ்வில் கடைபிடித்தார்களோ, ஆண்டவருடைய கட்டளைகளையும் நீதி நியமங்களையும் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் கடைபிடித்த பொழுது அங்கு ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களோடு பயணித்து அவர்களை காத்தார் என்று பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்வில் இத்தகைய ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அத்துணை அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்வில் நடந்தேற வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து அவருடைய இறைவார்த்தையை நாம் வாசித்து அவருடைய கட்டளைகளின்படி ஒவ்வொரு நாளும் நடந்து நம்முடன் வாழுகின்ற ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நாம் கொடுக்கின்ற பிறரன்பு செயல்பாடுகள் வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றும் நமக்கு இறைவார்த்தை என்பது பல்வேறு வழிகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் ஆலயத்திற்கு வரும்பொழுது நமக்கு வாசகங்கள் வழியாக இறைவார்த்தை நமக்கு கிடைக்கின்றது, ஊடகங்கள் வழியாக
நாம் இறைவார்த்தையை பல வழிகளில் நாம் கேட்க இன்றைய இந்த நவீன உலகம் என்பது நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. இத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளாக குழந்தை உள்ளத்தோடு இந்த இறைவார்த்தையை அணுகி நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவர் மீது ஆழமான பற்று கொண்டு அவரை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ள அவருக்கென நாம் நேரத்தை ஒதுக்கி இந்த இறைவார்த்தையை நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய வாழ்வில் சரியான நெறி சரியான பாதை என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறதா? அப்படி உதவி செய்கின்ற பொழுது தொடர்ந்து நாம் அந்த இறைவார்த்தைக்கு செவிமடுத்து நாம் அதன்படி வாழ்வோம். ஒருவேளை நாம் அந்த இறைவார்த்தைக்கு செவிமடுக்காமல் நம்முடைய வாழ்வு பாதை என்பது சரியாக இல்லை என்றால் இன்றைய நாளில் நாம் உறுதி எடுப்போம், ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய இறைவார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய வாழ்வு பாதையை நான் மாற்றி குழந்தை உள்ளத்தோடு நான் திறந்த மனதோடு இந்த இறைவார்த்தைக்கு செவிமடுக்க தேவையான அருளை தாரும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளையும் ஆசிரியையும் கொடுத்து தொடர்ந்து நாம் இறைவார்த்தையின்படி வாழ்ந்து திறந்த உள்ளத்தோடு அதை நாம் ஏற்றுக்கொள்ள அவர் நமக்கு ஆசிரை கொடுக்கட்டும். ஆமென். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உமக்கது மனமில்லையோ? கனியாவும் தந்தேன், திருப்பீடு வைத்தேன், உமக்கது சுவையில்லையோ? இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. இருக்குமோ இறைவா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உமக்கு இறைவா. இது வேண்டும் உமக்கு இறைவா. இது தந்த போதும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும்
ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். திறந்த உள்ளத்தோடு இறைவார்த்தை அணுக இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கும் அன்பு தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உம்மை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். வாழ்வில் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே. வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே. வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வல்லல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆ ஓ ஆ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடங்கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தையை நாளும் வாசித்து வாழ்வாக்க சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டி
எங்கள் யாவர்க்கும் பாதுகாவல் நீரன்றோ. படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உற்ற துணையும் நீரன்றோ. நீதிமானாய் நாங்கள்